2024 நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக ராகுல் காந்தி பரபரப்பு புகார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். And you will see the shockwave that is going to go through the electoral system when we release this data. It's literally like an atom bomb. Because the truth, my friends, is that the election system in India is already dead. Please remember one thing. The Prime Minister of India is the Prime Minister of India with a very slim majority. If 10, 15 seats were rigged, and we suspect actually the number is much closer to 70, 80, 100. If 15 seats were rigged, he would not be the Prime Minister of India. And we are going to prove to you in the coming few days, we are going to prove to you without any doubt in the coming few days how a Lok Sabha election can be rigged and was rigged. So, it's very clear that the institution that holds this, that protects this, that holds this, that defends this, has been obliterated and taken over. We did not have proof, so we could not make these type of statements earlier. But I'm making this statement confidently because I have 100% proof now. And whoever I have shown it to has fallen off the chair. Literally, they said, how can this be possible? Well, it is possible. It is happening. தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதை விரைவில் நிரூபிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு புகார் ஒன்றை முன்வைத்திருக்கிறாங்க. அது மட்டுமில்லாம இந்தியாவின் தேர்தல் நடைமுறைகள் செத்துவிட்டது அப்படின்னு காட்டமா அவர் பேசியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதானங்க நான் 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேலேயே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது 2024 தேர்தல் கப்ஜா பண்றதுக்காக 2-3 விஷயங்களை செய்தது மிக தெளிவா இருக்கிறது. ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைப்பிடிக்கிறது டெல்லி எலெக்ஷன் விக்டரிக்காக. அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சானுடைய தலைவர், ஜார்க்கண்டுடைய முதல்வரை சிறைப்பிடிப்பது. என்னாச்சு இந்த கேஸ்ன்னு கேட்கிறேன். அது அவரை கைது பண்ணி ஜெயில வச்சு தேர்தல் நடத்துக்கு முன்னாலதான் அவர் வெளிவர்றாரு. அதன் பிறகு இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஒரு சார்ஜ் ஷீட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இடி தான் அவரை பிடிச்சு வைக்கிறது. அப்ப இது ஒரு விதமான ஒரு கேப்சரிங். அடுத்த விதமான கேப்சரிங் தான் இந்த மகாராஷ்டிரால பார்த்த இந்த 30,000 ஓட்டர்ஸ் ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதியில மாத்தி கொண்டு வருது. அதாவது வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து ஒரு ஓட்டர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்த கொண்டு போறது. இது அடுத்த யுக்தியா இருக்கிறது. 3வது யுக்தி தான் இந்த இது எலக்ட்ரல் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இவிஎம் வைத்துக் கொண்ட விஷயம். இவிஎம் அந்த பிரச்சனையை நான் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். இவிஎம்முக்கும் உங்களுடைய அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் நடுவுல உங்களுடைய பிரிண்டரை வைக்க கூடாதுங்கிறதா என்னுடைய முக்கியமான கருத்தா இருக்கிறது. எவ்வளவு வருஷமா பேசிட்டு இருக்கேன் நான். அதாவது இவிஎம் டைரக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டும். கண்ட்ரோல் யூனிட்ல என்ன பதிவா இருக்கிறதோ அதுதான் ஒரு பிரிண்ட் அவுட்டாக வெளிவர வேண்டும். அப்ப இந்த பிரிண்டர் கடைசியாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் கமிஷனும் தெரிவித்திருக்கிறேன். என்னுடைய சோசியல் மீடியா பதிவுகளிலும் இது இருக்கிறது. இவ்வளவு இருந்து கூட அவர்கள் செய்யவில்லை. இந்த 3 என்னை பொறுத்தளவு நடைமுறையில இது எல்லாமே நிச்சயமாக மால் பிராக்டிஸ் தான். அதை தாண்டி தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் யாரு மேல எல்லாம் கேஸ் இருக்கிறதோ, யாரு எல்லாம் வீக் கேண்டிடேட்ஸா இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வருகிறார்கள். இன்னைக்கு ஒரு ஐபியில இந்த டேகாங்கிறவர் 2 டேர்ம் அவருக்கு வருதுங்க. அதாவது உள்துறையை கம்ப்ளீட்டா இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் கண்ணியமாக இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவராக 2 வருட காலம் பதவி முடித்துவிட்டு மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன், மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் என்று இந்தியாவினுடைய வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம்.
2 டேர்ம் வந்து ஒரே ஆளுக்கு ஐபி சீஃப் கொடுக்குறாங்க. அது எது கொடுக்குறாங்க? என்ன கைமாற்றம் அவர் செய்திருக்கிறான்னு கேட்க வேண்டாமா? அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒவ்வொரு நபர்களையும் குறிவைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே கரப்ஷன் தானுங்க. இதுதான் கடைசியாக தேர்தலில் வந்து ஒழிக்குது. ஏன்னா இவர்களை பொறுத்தவரை ஒரு தேர்தல் ஜெயிப்புக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன வேணாலும் செய்யும் என்றது, மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன வேணாலும் செய்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரஜ்வல் ரேவனோட கேஸ்ல இன்னைக்கும் அவர்கள் வந்து அலையன்ஸ் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து ஹெச்டி தேவகவுடனுடைய மகன் குமாரசாமி வந்து இன்னைக்கு ஒரு மந்திரியாக தான் இருக்கிறாரு. அவருக்கு எதிராகத்தான் இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கிறது. அப்போ இவ்வளவு பிரச்சனை, அதாவது ஒரு ரேப்பு 2 ரேப்பு கிடையாது, 50க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்கிற ஒரு நபர். அப்போ கம்ப்ளீட் மாரலி பேங்க்ரப்ட் ஒரு சைட்ல எப்படியாச்சும் தேர்தலில் வந்து கேப்சர் பண்ணும் என்ற அளவில் வந்து இவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மறுபடியும் ஒவ்வொரு இடத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையர்கள் கூட இதற்கு ஒத்தாசையா இருக்கிறார்கள். நான் ஒரு முறை இல்ல பல முறை பதிவு செஞ்சிருக்கேன். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஆபீஸர் நிர்வாச்சன் சதனை வந்து காலி பண்ணிட்டு அது வந்து வாடகைக்கு விட்டு நிர்மலா சீதாராமனுக்கு அதனுடைய வாடகையினுடைய வரி பணத்தை கொடுத்து வரலாம். இந்த இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷன் அப்படியே பாஜக ஆபீஸ்க்கு தூக்கி போட்டுடலாம், அங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று நான் பலமுறை பதிவு செய்திருக்கேன். இதெல்லாம் சேர்ந்ததானுங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ப்ரூஃபுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.